நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. சும்மாவே நமக்கு நிதி தர மாட்டாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்படுற அளவுல ஒரு திட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்கள்ல தெரியும் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு படிச்சவங்க இருந்து படிக்காதவங்க எல்லாருமே போவாங்க. அந்த ஒரு வரக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சு குடும்பத்தை பாத்துக்குவாங்க. ஆனா அதுல மிகப்பெரிய ஒரு ஆப்பு வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அவங்க ஆப்பு வைக்காத இடமே இல்ல. இதுல என்ன ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய மொத்த செலவையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏத்துக்கிறோம். அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியையும் அதுக்கு மெட்டீரியல் வாங்கி போடுவாங்கல்ல, அந்த காஸ்ட்டை வந்து எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75% கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 25% கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இவ்வளவு நாட்களா வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வேற எந்த ஒரு திட்டமுமே இல்ல, ஆல்ரெடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்த 100 நாள் வேலை திட்டம் தான். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆல்ரெடி மகாத்மா காந்தி அவங்களோட பேர் இருந்துச்சு. இந்த பேரை வந்து நீக்கிட்டு இப்ப வந்து விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு பேரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் வேற வேற மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, இன்னுமே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த கூலியையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காது. அது மட்டும் இல்லாம மெட்டீரியல் காஸ்ட் 60% மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், 40% நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி 25% தான் இருந்துச்சு, இப்ப 40% ஆகிட்டாங்க. சோ இதனால ஒரு வருஷத்துக்கே இவங்களுக்கு கூலி கொடுக்கறதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் வந்து வருஷத்துக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். சும்மாவே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட ஊழல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நாட்டை வந்து நாசமாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்ட கட்சிகள். சோ சும்மாவே இப்ப நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு ஒரு துறையில ஏகப்பட்ட கடன் வேற இருக்கு. அந்த கடன் அடைக்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இதுல இந்த ஒரு திட்டத்தை வேற கொண்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்து வந்துடும். ஓகே, இதுக்கு உள்ள இன்னும் ஒரு டீப்பா ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி அவங்களோட பேர் வந்து இருந்துச்சு. அதாவது இந்தியா அப்படின்னாலே பல மதங்கள் பல ஜாதிகள் ஏகப்பட்ட ஒரு பன்மைத்துவமான ஒரு நாடு தான் இந்தியா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மகாத்மா காந்தி அந்த பேரையும் எடுத்துட்டு விஸ்வகர்மா அப்படின்ற அவங்களுக்கு அடையாளமா உள்ள அவங்களோட சித்தாந்தத்துக்குரிய பெயர்களையே எல்லா இடத்துலயுமே திணிக்கிறாங்க. ஹிந்தியை வந்து எல்லா இடத்துலயும் திணிக்கிறாங்களா, அது மாதிரி இவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து திணிச்சு விடுறாங்க. சோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மிக பண்ணதே ஒரு தவறான ஒரு விஷயம். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் டைரக்டா ஒரு கடிதம் வந்து மோடி அவர்களுக்கு வந்து எழுதியிருக்காரு. நீங்க பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் இணங்கி போய்க்கிறேன். அதாவது அதிமுக திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே டைரக்டா விஜய் அவர்கள் வந்து கேட்க மாட்டாரு, ஒரு பிரச்சனை வந்து உருவாக்க மாட்டாரு. பிரச்சனையை உருவாக்க மாட்டாரு மீன்ஸ் தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து இதுல வந்து என்ன ப்ரூஃப் பண்ணிருக்காரு அப்படின்னா, பொதுமக்களுக்கு அதுக்கும் அடிப்படை கூலியில கை வச்சா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விஜய் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இதுல 5000 கோடி ரூபாய் வந்து நிதி சுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு கடிதத்தை வந்து மோடி அவர்களுக்கு வந்து எழுதியிருக்காரு. சோ இந்த ஒரு கடிதத்தை வந்து மோடி அவர்கள் பார்த்துட்டு இந்த திட்டத்தை மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களா அப்படின்றது இனிமேதான் தெரியும். ஆனா இதுல இருந்து என்னத்தை அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. சரி, இதுக்கு முன்னாடி உள்ள ஆண்ட கட்சிகள்லாம் கேள்வி கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்வி இல்ல, நடு ரோட்ல இறங்கி ப்ரொடெஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்த மாநிலங்களை விட இந்த தமிழ்நாடு அப்படின்னாலே இந்த திட்டம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இவங்க கொடுக்கக்கூடிய பிரஷரை நீங்க வந்து எந்த மாதிரி பாக்குறீங்க? முக்கியமா அவங்களோட சித்தாந்தம், அந்த இந்துத்துவ சித்தாந்தம், அவங்களோட அந்த RSS உடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தத்தையே இந்தியா ஃபுல்லாவே திணிச்சு விடணும். அதாவது மக்கள் எல்லாத்துக்குமே இங்க ஒரே கட்சி தான் இருக்கணும், மற்ற எந்த கட்சியுமே இருக்காது, நான் சொல்றதோட தலைமையில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை திணிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இதை வந்து நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? தமிழ்நாடு கேரளா விட்டுருங்க, இங்க மக்கள் கொஞ்சம் விழிப்பா இருக்காங்க, இன்னும் அவங்களோட சித்தாந்தங்களை முழுசா வந்து திணிக்கல. ஆனா வட மாநிலங்கள்ல ஃபுல்லா திணிச்சுட்டாங்க. அந்த மக்களுக்கு வந்து
இந்து மக்கள், இந்து RSS, பிஜேபி இதை விட்டா அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க வந்து அரசியல் பண்ணி முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இந்த மாதிரி மறைமுகமா அவங்க ஹிந்திகளை திணிக்கிறதும், அவங்களோட சித்தாந்தங்களை திணிக்கிறதும், நம்ம அவங்களுக்கு இணங்கி போனா அவங்களுக்கு ஃபேவரா பண்றது, எதிர்த்து பேசினா நம்மளுக்கு ஒழுங்கான நிதிகளை வந்து கொடுக்காம இருக்கிறது, அதை வந்து நிறுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி இடையூறுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல மோடி கவர்மெண்ட். சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.